அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 27 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. நம்ம 1 வீக்கா வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க். இனிமேல் கண்டினியூவா வீடியோ வரும். இப்போ நம்மளுக்கு எக்ஜஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,137ல் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். கேப் அப் ஓப்பன் வராது. நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்குள்ளார இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ கேப் அப் ஆகுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ எஸ்டர்டே ஹைக்கு பக்கத்தில் நம்மளுக்கு R2 இருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே இவங்க போனால் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான வழிவகுக்கும். இல்லை அப்படின்னா இந்த S2ல இருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதை வச்சும் வருவாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை அண்டு S1 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு S2வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 24,250க்கு மார்க்கெட் வர்றப்ப அதனுடைய கால் அண்ட் புட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. காலோட ஹைக்கு மேலே புட்டோட லோ இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் லைவ் மீட்டிங் பண்ணிட்டு காலோட ஹைக்கு மேலே புட்டோட லோ இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் இங்கேருந்து தான் நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. அப்போ அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள வரப்ப அதோட கால் அண்ட் புட்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துக்கு வரப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பன் ஆயிட்டாங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகணும். அப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க, ஓப்பன்லேருந்து ஒரு 100 புள்ளி அப்பா வராங்க. அங்கிருந்து திருப்பி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிருந்து தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுக்கிங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுறப்ப 24,150ங்கிறது 150ம் 24,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 24,135ம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,200 வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே இந்த இடத்துல சைடு ஆகி கீழே வராங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓப்பனை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு குயிக் மணி வந்து அதில் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான ஏன்னா ரேஞ்ச் அங்கேருந்து தான் கிரியேட் ஆக போகுது. ஓப்பன்லேருந்து தான் கிரியேட் ஆக போகுது. ஆனால் வெயிட் பண்ணணும். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேங்கிறப்ப நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆகி கீழே வந்து லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை இங்கிருந்து மார்க்கெட் கீழே விழ போகுதா அப்படின்னு நம்மளுக்கு குயிக்காக நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.